நடப்பாண்டில் மருத்துவ படிப்புக்கு நாடு முழுவதும் பொதுவான நுழைவுத் தேர்வு நடத்துவதை தவிர்க்க மத்திய அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகத்தில் எழுந்துள்ளது. இதுகுறித்து சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்க தலைவர் ரவீந்திரநாத் நமது செய்தியாளர் அபிநயாவிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நாடு முழுவதும் ஒரே நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை எதிர்த்து போராட்டம் நடத்த உள்ளதாக பல அமைப்புகள் இணைந்து பேட்டி அளித்திருக்கின்றன. இது தொடர்பாக சொல்வதற்காக நம்மோடு ரவீந்திரநாத் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த நுழைவுத் தேர்வு செயல்படுத்தப்பட்டால், நடைமுறைப்படுத்தப்பட்டால் எப்படி நடைமுறைப்படுத்தப்படும், எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் வரும் என்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லுங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்தமட்டும் நுழைவுத் தேர்வு இல்லை. அது நுழைவுத் தேர்வு இல்லாதனால மாணவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. 2007-8 இதுதான் தொடருது. இப்போ என்னன்னாக்க தமிழக அரசை கலந்து ஆய்வு கேட்காமல், பல மாநில அரசுடைய உரிமைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், மாநில அரசுடைய கருத்துக்களெல்லாம் கேட்காமல், மத்திய அரசாங்கம் தேசிய அளவில் தகுதிகான நுழைவுத் தேர்வு நடத்தி, நான் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வு மூலமாக தான் மாநில அரசுகளும் தங்களுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை அமைக்க வேண்டும் சொல்லி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது, கூட்டாட்சி கோட்பாடு எதிரானது, மாநில அரசுடைய உரிமைகளுக்கு எதிரானது, தமிழகம் போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியது. ஏன்னா நாடு முழுவதும் ஒரே சிலபஸ் இல்ல, ஒரே பாடத்திட்டம் இல்ல, ஒரே கல்வி முறை இல்ல, பல்வேறு மொழியில் பேசக்கூடிய பல்வேறு தேசிய நிலையில் வாழக்கூடிய நாடு. அவ்வாறு இருக்கிற பொழுது மத்திய அரசாங்கம் தான் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வை இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களும் புகுத்து என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே மத்திய அரசாங்கம் உடனடியாக இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த அவசர சட்டத்தின் மூலமாக தமிழக மாணவர்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும், மற்ற மாநிலங்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும், கூட்டாட்சி கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும். தீர்ப்பு எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. இது அரசியல் சட்டத்துக்கு புறமானது, தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கு எதிரானது. எனவே இந்த தீர்ப்பை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும், மறு ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இதை வலியுறுத்தி நாளை பெற்றோர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நுங்கம்பாக்கத்தில் நடத்துறாங்க, வள்ளுவர் கோட்டை அருகில. அதுல எங்களுடைய அமைப்புகள் எல்லாமே கலந்துக்குது. இப்ப பிரின்ஸ் கஜேந்திரன் பாபு பொதுப்பள்ளி மேடையினுடைய தலைவர் இருக்காரு, செந்தில் இளம் தமிழகத்துடைய அமைப்பு இருக்காங்க. நாங்க எல்லாமே கலந்து பேசி மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டத்தை தமிழகத்தில் முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இந்த நுழைவுத் தேர்வை இந்த ஆண்டிலேயே நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இந்த ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்கள் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாவார்கள் என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் அபிநயா.